Hello friends, welcome to Whale Raj and Crime Diaries. யூஎஸ்ல இருக்க கலிஃபோர்னியாவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து கரெக்டாக 1 hour ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸில் கேனியன் லேக்ங்கிற ஒரு மிகப்பெரிய கேட்டட் கம்யூனிட்டி இருக்குது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இங்கே இருக்கிறதுல 90% எல்லாருமே ரிட்டையர்மெண்ட் பீப்புள் தான். அதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு ஆர்மியில் இருந்தவங்களோ இல்லை பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்களோ ரிட்டையர்மெண்ட் ஆகி தங்களோட வாழ்க்கை காலத்தை கடைசி காலத்தில் ரொம்ப நிம்மதியாக கழிக்கணுங்கிறதுக்காண்டி இங்கே ஒரு வீடு வாங்கி வந்திருக்காங்க. பட் சில பேர் வயசான பெண்மணிகள் கணவனை இழந்ததுக்கப்புறம் தனியாக பாதுகாப்பு வேணும்னு இங்கே வந்து தங்கியிருக்காங்க. அதே மாதிரி மனைவியை இழந்த பல கணவர்மார்களும் தங்களோட வயசான காலத்தை நிம்மதியா கழிக்கணுங்கிறதுக்காண்டி இந்த கேனியன் லேக்ல வந்து இருக்காங்க. ஒட்டுமொத்தத்தில் இங்க இருக்கிற பாப்புலேஷன்ல 90% எல்லாருமே வயசானவங்க தான். ஸோ இங்க நிறைய வயசான பீப்புள் இருக்கிறதுனால இங்க பாதுகாப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். 24 மணி நேரமும் செக்யூரிட்டி இருப்பாங்க. அந்த கேட்டட் கம்யூனிட்டியை சுத்தி 12 அடி உயரத்துக்கு சுவர் எழுப்பியிருப்பாங்க. ஸோ 3வது நபர் இங்க குதிச்சு உள்ள வர முடியாது. அவ்வளவு பாதுகாப்பா இருக்கிற இந்த கேட்டட் கம்யூனிட்டியில நார்மா டேவிஸ்ங்கிற 86 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி இருந்துட்டு வராங்க. அவங்க கணவர் பல வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போயிறாரு. இவங்க பையனும் இறந்து போயிறாரு. இப்ப தனியா ஒரு வீட்டில் இருந்துட்டு வராங்க. ஸோ இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த நார்மா டேவிஸுக்கு நிறைய ஃப்ரெண்ட் இருக்காங்க. இவங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்து கால்ஃப் விளையாட போறது, பக்கத்தில் இருக்க ஒரு பியூட்டி பார்லருக்கு போறதுன்னு அவங்க கடைசி காலத்தை அவ்வளவு சந்தோஷமா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த டயத்துல இவங்களுக்கு அலைஸ் வில்லியம்ஸ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு கூட தான் இவங்க எப்பவுமே வெளியில போயிட்டு இருப்பாங்க. பட் பிப்ரவரி மாசம் 14ஆம் தேதி 1994 வருஷத்திலிருந்து இந்த நார்மா டேவிஸை அவங்க ஃப்ரெண்டால கம்யூனிகேட் பண்ண முடியல. 14ஆம் தேதி சாயங்காலம் கூப்பிடுறாங்க, அப்பையும் ரீச் பண்ண முடியல. 15ஆம் தேதி கால் பண்றாங்க, அப்பவும் ரீச் பண்ண முடியல. இவங்க 16ஆம் தேதி ஒரு பிளான் வச்சிருக்காங்க. சரி, இந்த ஏன் இவ போன் எடுக்க மாட்டேங்கிறா, நேரா போய் பார்த்துடலான்னு பிப்ரவரி மாசம் 16ஆம் தேதி 1994 வருஷம் அலைஸ் வில்லியம்ஸ்ங்கிற இந்த பெண்மணி உள்ள வர்றாங்க. வீட்டோட முன்கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு. ஜெனரலா இது ஒரு சேஃபான கம்யூனிட்டிங்கிறதுனால பகல் நேரம் ஃபுல்லா யாரும் கதவை லாக் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இது ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஸோ இவங்களும் கதவை திறந்துட்டு நார்மான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே உள்ள போறாங்க. உள்ள இருந்து வெறும் மயான அமைதி மட்டும்தான் பதிலா இருக்கு. அப்படி கூப்பிட்டுக்கிட்டே போய் லைட்டை போட்டு பார்த்தாங்கல்ல, அங்க இருக்கிற லிவிங் ரூம்ல சோஃபால நார்மா டேவிஸோட இறந்த சடலத்தை பார்க்கறாங்க. கொலை அப்படின்னா அவ்வளவு கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. உடனே பதட்டமான இந்த பெண்மணி வெளியில கதறிட்டு ஓடிட்டு வர்றாங்க. ஸோ அங்க இருக்க எல்லாரும் போலீஸுக்கு கால் பண்றாங்க. அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ளே போலீஸ் பாராமெடிக் டீம் எல்லாரும் வர்றாங்க. அப்ப இறந்த இந்த நார்மா டேவிஸோட உடலை பார்க்கறாங்க. பார்த்த உடனே போலீஸே ஷாக் ஆயிட்டாங்க. ஒரு 86 வயசு பெண்ணை இவ்வளவு கொடூரமா கொலை பண்றதுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படிங்கிற முதல் கேள்விதான் எல்லாரும் முன் வந்து நிக்குது. அதாவது இந்த நார்மா டேவிஸை அங்க போன் வயர் இருக்குல்ல, அந்த வயரை வச்சு கழுத்தை நெரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க உடம்புல கத்தியால 2 டைம் குத்திருக்காங்க. வயிற்றுல இங்க ஒரு குத்து, செஸ்ட்ல ஒரு குத்து. அந்த 2 கத்தியும் இன்னுமே அவங்க உடம்புல இருக்கிறத பாக்குறாங்க. இது உண்மையிலேயே போலீஸுக்கு வித்தியாசமான கிரைம் சீனா பார்க்கப்படுது. பிகாஸ் எந்த ஒரு கொலைகாரனும் இந்த மாதிரி கத்தியை வச்சு கொலை பண்றானா 99.9% அந்த கத்தியை எடுத்துட்டு போயிடுவாங்க. கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த ஆயுதத்தை எந்த ஒரு கில்லருமே கிரைம் சீன்ல விட்டுட்டு போக மாட்டான். அப்ப போலீஸ் இந்த நார்மாவோட கிச்சனை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கிச்சன்ல நைஃப் ஹோல்டர்ல இருந்து 2 கத்தி மிஸ் ஆயிருக்கிறத பாக்குறாங்க. கிட்டத்தட்ட அவங்க கிச்சன்ல இருந்த அதே கத்தியால தான் இந்த நார்மா டேவிஸ் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. மேலும் கிரைம் சீன்ல போலீஸ் நோட் பண்ற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் என்ட்ரி இல்ல. தட் மீன்ஸ் இவங்களோட வீட்டு கதவுகளோ ஜன்னலோ உடைக்கப்படல. இவங்களை கொலை பண்ண அந்த கொலைகாரன் நார்மா டேவிஸுக்கு கண்டிப்பா தெரிஞ்சவனா தான் இருந்திருக்கணும். அதனால தான் நம்பி உள்ள விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க. சரி, இந்த கொலை எதுக்காக நடந்திருக்கணும்? ஜெனரலா அந்த மாதிரி வயசானவங்க வீட்டில் இருந்தா 99% ராபரிக்காண்டி தான் அந்த கொலை நடக்கும். பட் இந்த வீடு ஃபுல்லா போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது எந்த இடத்துலயுமே ராபரி நடந்ததுக்குரிய தடயம் இல்லை. இந்த வீட்டுல இருந்து ஒரு பொருளை கூட இந்த நார்மாவை கொலை பண்ண கொலைகாரன் எடுத்துட்டு போலங்கிறதுனால கண்டிப்பா இது ஒரு ராபரிக்காக செய்யப்பட்ட கொலை இல்ல. அதுவும் ஒரு வயசான பெண்மணியை இவ்வளவு தூரம் கொடூரமா கொலை பண்ணிருக்காங்கன்னா பர்சனலா அதுக்கு ஒரு கனெக்ட் இருக்கணும். பர்சனலா இந்த கொலைகாரனுக்கு இந்த நார்மாங்கிற வயசான பெண்மணி மேல அவ்வளவு ஒரு கொலை வெறி இருந்திருக்கு, அவ்வளவு ஒரு பழி வாங்குற நோக்கம் இருந்திருக்கு. ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள பர்சனலா இருந்திருக்குங்கிறத மட்டும் போலீஸால யூகிக்க முடியுது. ஸோ
ஸோ மேலும் இந்த கிரைம் சீனை ஃபுல்லாக போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த கிரைம் சீனில் ஒரு முக்கியமான தடயம் கிடைக்குது. அதாவது இந்த மெயின் டோருக்கு பக்கத்தில் ஒரு ஷூ பிரிண்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஷூ பிரிண்ட்டை பார்க்கும்போது அது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூ மாதிரி தெரியுது. அதில் ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா அதோட சைஸை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஷூவை அணிஞ்ச ஒரு நபர் ஆணாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அந்த சைஸ் அந்த ஷூவோட ஸ்ட்ரக்சரை வச்சு பார்க்கும்போது இந்த ஷூவை போட்டிருந்தது ஒரு பெண்மணின்னு தெரியுது. ஸோ மேலும் இந்த நார்மா டேவிஸோட ஷூ பிரிண்ட் இது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது அது மேட்ச் ஆகலைங்கிறதுனால இந்த கதவுக்கு பக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஷூ பிரிண்ட் கொலைகாரனுக்கு சொந்தமானதுன்னு தெரியுது. இந்த ஷூ பிரிண்டோட சைஸை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை இந்த நார்மா டேவிஸை கொலை பண்ணது ஒரு பெண்ணா இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட போலீஸுக்கு வர ஆரம்பிக்குது. இப்போ அடுத்தபடியா இந்த நார்மா டேவிஸ்க்கு இங்க க்ளோஸா இருக்கிறவங்க யாரு, அவங்களுக்கு யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஜெரிங்கிற ஒரு பெண்மணி தான் இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காங்க. அந்த ஜெரிக்கும் கிட்டத்தட்ட 60 வயசாகுது. ஸோ கொலை செய்யப்பட்ட நார்மா டேவிஸுக்கும் ஜெரி அப்படிங்கிற இந்த பெண்மணிக்கும் என்ன தொடர்புனா, நார்மா டேவிஸுக்கு பில் அப்படிங்கிற ஒரு பையன் இருந்திருக்காரு. அந்த பையனோட மனைவி தான் ஜெரிங்கிற இந்த பெண்மணி. ஸோ பில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போயிறாரு. அதுக்கப்புறம் அந்த மனைவி என்ன பண்றாங்க, ஜெரி இன்னொரு நபரை ருசல் அப்படிங்கிற இன்னொரு நபரை திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ஜெரியை பொறுத்த வரைக்கும் என்னதான் நார்மா டேவிஸ் தன்னோட முன்னாள் மாமியாரா இருந்தா கூட அவங்களோட ஒரு நல்ல பாண்ட் இருந்ததுனால இப்போ அவங்கள பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லைங்கிறதுனால அவங்கள ரொம்ப கேர் பண்ணிக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு தேவையான மளிகை ஜாமான் வாங்கி கொடுக்கறதுலேருந்து அவங்களுக்கு தேவையான மெடிசின் எடுத்து கொடுக்கறதுலேருந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் உடல்நிலை சரியில்லாட்டா டாக்டர் கிட்ட கூட்டு போறதுலேருந்து பொறுப்பா ஒரு சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறாங்க. இது அந்த கம்யூனிட்டியில் இருக்க எல்லாத்துக்குமே ஆச்சரியமா இருக்கும். சொந்த பொண்ணை இப்படி பார்த்துக்க மாட்டாங்க, அதுவும் ஒரு முன்னாள் மருமகள், அந்த பையன் கூட உயிரோட இல்லை, அப்படி இருந்து இப்படி பார்த்துக்கிறாங்க போது எல்லாத்துக்குமே இந்த ஜெரி மேல ஒரு நன்மதிப்பு இருக்கு. இப்போ அந்த ஜெரியை விசாரணைக்காக கூட்டிட்டு வராங்க. அப்போ அந்த ஜெரியை பயங்கர ஷாக் ஆயிருக்காங்க. அவங்களால நம்ப முடியல, தன்னோட முன்னாள் மாமியார் கொலை செய்யப்பட்டதும் அதுவும் இவ்வளவு சேஃபான ஒரு என்விரான்மெண்ட்ல இவ்வளவு கொடூரமா ஒரு கொலை நடந்ததை அந்த ஜெரியால நம்பவே முடியல. பட் அப்படி இருந்தா கூட போலீஸுக்கு இந்த ஜெரிங்கிற ஒரு பெண்மணி மேல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. பிகாஸ் கிரைம் சீன்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஷூ பிரிண்டை வச்சு பார்க்கும்போது கொலைகாரன் ஒரு பெண்ணா இருக்கலாமாங்கிற மாதிரி சந்தேகப்பட்டாங்க. அந்த கொலைகாரனுக்கு இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு ஆக்சஸ் இருக்கணும். இது ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது ஜெரி தான் இந்த வீட்டுக்குள்ள ஃப்ரீயா வந்துட்டு போறாங்க. அவங்களும் ஒரு பெண், அதுவும் ஒரு முன்னாள் மருமகள் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு விஷயம் இவங்களுக்குள்ள பிரச்சனையா இருந்திருக்கலாம். அப்ப ஜெரி இவங்களை கொலை பண்ணிருக்கலாங்கிற மாதிரி போலீஸோட அனுமானம். அப்ப ஜெரி கிட்ட விசாரிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிறாங்க. அப்போ போலீஸ் ஜெரி கிட்ட கேட்குறாங்க, நீங்க தான் ரெகுலரா வந்துட்டு போறீங்களா, கடைசியா நார்மா டேவிஸை எப்போ நீங்க உயிரோட பார்த்தீங்கிற மாதிரி கேட்குறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் கரெக்டாக 13ஆம் தேதி வந்தேன், அடுத்த 2 நாள் என்னால் வர முடியாதுங்கிறதுனால அவங்க டெய்லி காலையில் ஒரு மெடிசின் சாப்பிடுவாங்க, சாயங்காலம் ஒன்று சாப்பிடுவாங்க. ஸோ நான் அந்த மெடிசின் பாக்ஸில் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு போவேன், அவங்க எந்த டயத்தில் என்ன மெடிசின் சாப்பிடணுன்னு. ஸோ அந்த மாதிரி தான் 13ஆம் தேதி நான் 15ஆம் தேதி வரைக்கும் மெடிசின் எடுத்து வச்சுட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுங்கிறாங்க. இப்போ போலீஸ் அந்த மெடிசின் பாக்ஸை பார்க்குறாங்க. 13ஆம் தேதி இரவு மெடிசன் காலியாக இருக்கு. 14ஆம் தேதி வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு காலையில் மெடிசன் காலியாக இருக்கு. பட் 14ஆம் தேதி இரவு மட்டும் மெடிசன் எடுக்கலை. அதுக்கப்புறம் அவங்க மெடிசன் எடுக்கவே இல்லை. ஸோ இதுலேருந்து போலீஸோட அனுமானம் என்னன்னா, இந்த நார்மா டேவிஸ்ங்கிற வயசான பெண்மணி 14ஆம் தேதி காலையில் மேபி ஒரு 11 மணிக்கு அப்புறம் கொலை செய்யப்பட்டிருக்கலாம்ங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்ணுறாங்க. இந்த கேனியன் லேக் அப்படிங்கிற கம்யூனிட்டி பாதுகாப்பானதாக எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் நிறைய வயசான பீப்புள் தங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வயசான பெண்மணி வீட்டுக்குள்ளே புகுந்து கொலை செய்யப்பட்டதுனால அங்க தங்கி இருக்கிற வயசான நபர்கள் கிட்ட ஒரு சின்ன பதட்டத்தை உண்டு பண்ணுது. பட் இருந்தாலும் போலீஸ் இந்த கொலைகாரனை வலைவீசி தேடிட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த கொலை நடந்த 2 வாரத்தில் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி 1994ஆம் வருஷம் இதே கம்யூனிட்டியில் ஸ்டே பண்ணிருக்க ஜூன் ராபர்ட்ஸ்ங்கிற 66 வயசு மதிக்கத்தக்க ஒரு விதவை பெண்ணும் ரொம்ப கொடுமையா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. நார்மா எப்படி கொலை செய்யப்பட்டாங்களோ கிட்டத்தட்ட அதே பேட்டர்ல தான் இந்த ஜூன் ராபர்ட்ஸ்ங்கிற பெண்ணும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது வீட்டில் இருக்க போன் வயரை வச்சு இவங்க கழுத்தை நெரிச்சிருக்காங்க. பட் நார்மா டேவிஸை கத்தியால குத்திருக்காங்க. பட் இந்த ஜூன் ராபர்ட்ஸ்ங்கிற பெண்மணியை ஒயின் பாட்டில வச்சு அவங்க தலையில கடுமையா தாக்கியிருக்காங்க. ஸோ இந்த கொலைகாரனோட பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கு. வயசான பெண்மணியை சேர்ல உட்கார வைக்க வேண்டியது, அதுக்கப்புறம் அந்த டெலிஃபோன் வயரை எடுத்து அவங்க கழுத்தை நெரிச்சு அப்படி அந்த சேரோட கட்டி வைக்க வேண்டியது, அதுக்கப்புறம் கத்தியால குத்த வேண்டியது, இல்லைன்னா ஒயின் பாட்டில வச்சு அடிக்க வேண்டியது. இந்த பேட்டர்ல தான் அடுத்து 2 கொலை நடந்திருக்கு. மேலும் இந்த 2 கிரைம் சீனுக்கும் உள்ள இருக்கிற மிகப்பெரிய ஒற்றுமை என்னன்னா,
ரெண்டாவதா கொலை செய்யப்பட்ட ஜூன் ராபர்ட்ஸ்ங்கிற பெண்மணியோட வீட்லயும் எந்த விதமான ஃபோர்ஸ் என்ட்ரியும் இல்லை, யாருமே கதவை உடைச்சிட்டு உள்ள வரலங்கிறதுனால இந்த ரெண்டாவது கொலை பண்ண அந்த நபரும் ஜூன் ராபர்ட்ஸுக்கு தெரிஞ்ச ஒரு நபரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒட்டுமொத்தத்தில் கொலை செய்யப்பட்ட இந்த ரெண்டு பேத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு, இல்ல இவங்க ரெண்டு பேத்தையும் கொலை பண்ணது ஒரே கொலைகாரன், அவங்க ரெண்டு பேத்துக்கும் நெருக்கமா இருந்த ஒரு நபருங்கிறதுனால தான் நம்பி வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க அப்படிங்கறதா போலீஸோட அனுமானம். மேலும் ரெண்டாவதா கொலை செய்யப்பட்ட ஜூன் ராபர்ட்ஸ்ங்கிற அந்த பெண்ணோட வீடு ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ள எந்தவித பொருளும் திருடு போலங்கிறது தெரியுது. ஏன் ஈவன் கொலை செய்யப்பட்ட ஜூன் ராபர்ட்ஸ் அவங்க கையில ஒரு வைர மோதிரம் போட்டிருக்காங்க. அவ்வளவு காஸ்ட்லியான மோதிரம். உண்மையிலேயே ராபரிக்காக இந்த கொலை நடந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் அந்த கொலைகாரன் இந்த வைர மோதிரத்தை தான் எடுத்துட்டு போயிருப்பான். அந்த மோதிரத்தை கொலைகாரன் டச் பண்ணவே இல்லைங்கிறதுனால இதுவும் கண்டிப்பா ராபரிக்காக செய்யப்பட்ட ஒரு கொலை இல்லைங்கிறது தெரியுது. பட் போலீஸ் இந்த ரெண்டாவது கொலை செய்யப்பட்ட ஜூன் ராபர்ட்ஸ்ங்கிற பெண்ணோட பர்ஸை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது அதுல அவங்களோட கிரெடிட் கார்டு மட்டும் மிஸ் ஆகிறத பார்க்கறாங்க. மற்றபடி வேற எந்த பணம் எதுவுமே மிஸ் ஆகல. ஒட்டுமொத்தத்தில் இது ஒரு ராபரிக்காக செய்யப்பட்ட கொலை இல்லைன்னா எதுக்காக ஒரு கம்யூனிட்டியில அமைதியா தங்களோட கடைசி காலத்துல ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க ரெண்டு விதவை பெண்களை இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணணும் அப்படிங்கிற பலவிதமான கேள்விகள் போலீஸுக்கு முன் வந்து நிக்குது. பட் ஒண்ணு மட்டும் போலீஸுக்கு தெரியுது, இந்த ரெண்டு கொலையும் பண்ணது ஒரே நபர் தான், அது ஒரு பெண்ணா இருக்கலாங்கிற மாதிரி தெரியுது. பட் இந்த கேஸ்ல பொறுத்த வரைக்கும் போலீஸ்க்கு இருக்கிற ஒரே சஸ்பெக்ட் யாரு, ஃபர்ஸ்ட் கொலை செய்யப்பட்ட நார்மாவோட முன்னாள் மருமகள் ஜெரி. ஓகே, ஜெரி முன்னாள் மாமியாரை கொலை பண்றா அப்படின்னா அந்த ஜெரி எதுக்காக இந்த ஜூன் ராபர்ட்ங்கிற பெண்ணை கொலை பண்ணிருக்கணும்? இந்த ரெண்டு பேருக்கும் என்ன தொடர்புன்னு போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது கொலை செய்யப்பட்ட இந்த ரெண்டு வயசான பெண்மணிகளுக்கும் ஒரு லிங்க் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இந்த நார்மா டேவிஸோட பையன் இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க மருமகள் ருசல் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ருசலும் ரெண்டாவது கொலை செய்யப்பட்ட ஜூன் ராபர்ட் அப்படிங்கிற அந்த பெண்மணியோட இறந்து போன கணவரும் நல்ல ஃப்ரெண்டு. ஸோ அதனால ஜெரி இங்கேயும் அடிக்கடி வந்துட்டு போவாங்க அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு கொலையையும் ஜெரி தான் பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. பட் அதுக்கப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்க, சைக்காலஜிக்கல் ப்ரொஃபைலர் கிட்ட போறாங்க. ஒரு நபர் உண்மையிலே ராபரிக்காக ஒரு கொலையை பண்ணல, பட் எதுக்காக வயசான பெண்மணிகளை இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணணும்? அவங்களுக்குள்ள ஏதாவது பர்சனலா ப்ராப்ளம் இருக்குமா? அந்த கொலைகாரனோட கேரக்டரிஸ்டிக் என்னவா இருக்குங்கிறத நீங்க டிஃபைன் பண்ணுங்கிற மாதிரி சொல்றாங்க. போலீஸோட அனுமானம் இது ஒரு பெண் அப்படின்னு நினைக்கிறாங்க, கொலைகாரன் ஒரு பெண் சீரியல் கில்லர் நினைக்கிறாங்க. பட் அந்த சைக்காலஜிக்கல் ப்ரொஃபைலர் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு பெண் சீரியல் கில்லரா இருக்கிறதுக்குரிய சான்சஸ் குறைவுங்கிறாங்க. பிகாஸ் இந்த கொலை பண்ற நேச்சரை வச்சு பார்க்கும்போது இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணியிருந்தா அது ஒரு பெண்ணா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஜெனரலா இந்த பெண்கள் கொலை பண்ண நிறைய கேஸ்லயும் பார்த்தீங்கன்னா இந்த பாய்சன் கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னா துப்பாக்கி வச்சு சுடுறது, அதாவது ரொம்ப ஒரு எனர்ஜி தேவைப்படுற விதத்துல கொலை பண்ண மாட்டாங்க. ஒரு கத்தியை வச்சு போராடி குத்துறதோ இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி கழுத்தை நெரிச்சு கொலை பண்றதோ அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அதனால இந்த ரெண்டு கொலை நடந்த நேச்சரை வச்சு பார்க்கும்போது இது ஒரு ஆணா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் திங்க் பண்றாங்க. அப்ப போலீஸ் என்ன மாதிரி திங்க் பண்றாங்கன்னா ஜெரி இந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைன்னா ஏன் ஜெரியோட கணவர் ருசல் அப்படிங்கிற நபர் இந்த கொலையை பண்ணியிருக்கலாம்ல? ஒட்டுமொத்தத்தில் ஒன்று ஜெரி இல்லை அவங்க கணவர் இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த கொலையை பண்ணியிருப்பாங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேர் மேலே தான் இப்போ போலீஸுக்கு சந்தேகம் இருக்கு. அப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, இந்த கிரைம் சீனில் கிடைச்ச ஒரே தடயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் நார்மாவோட கிரைம் சீனில் கிடைச்ச ஒரு ஷூ பிரிண்ட் தான், அதுதான் கொலைகாரனோட பிரிண்ட்னு தெரியுது. இப்போ இந்த ஜெரிங்கிற பெண்மணியோட ஷூ கலெக்ஷன் எல்லாத்தையும் எடுத்துட்டு வராங்க, ஒன்னு ஒன்னா ஒப்பிட்டு பார்க்குறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா இந்த ஜெரியோட ஒரு ஷூ பிரிண்ட் கூட கொலைகாரன் கடைசியா போட்டிருந்த ஷூவோட மேட்ச் ஆகலைங்கிறதுனால இப்போ போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பம் வந்துருச்சு. உண்மையிலேயே ஜெரி தான் பண்ணியிருப்பாங்களா, அவங்க கணவர் பண்ணியிருப்பாங்களா, இல்ல நம்ம தவறான கொலைகாரனை விட்டுட்டு இவங்க பின்னாடி தப்பா சுத்திட்டு இருக்கோங்கிற மாதிரி பலவித குழப்பங்களும் போலீஸுக்கு வர ஆரம்பிக்குது. சீனியர் சிட்டிசன் ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணிட்டு இருந்த இந்த கேட்டட் கம்யூனிட்டியில அடிக்கடி இந்த மாதிரி வயசான பெண்மணிகளை கொலை பண்ணிட்டு இருக்க அந்த கொலைகாரன் யாரு, அந்த கொலைகாரன் இந்த ரெண்டு கொலையோட நிப்பாட்டிட்டானா இல்ல இன்னும் பலவிதமான கொலைகள் நடந்ததா, அப்படி நடந்த கொலைகளை போலீஸ் கண்டுபிடிச்சாங்களாங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச யூஎஸ்ல நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி இந்த வயசான நபர்களை யாரு கொலை பண்ணினாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப்
பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா நீங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு வித்தியாசமான ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. அதுவும் இந்த கேஸ்ல இருந்து வீட்டில் தனியா இருக்க வயசான நபர்கள் சம்பந்தமா பலவிதமான பாதுகாப்பு விஷயங்களை கடைசியில பார்க்க போறோம். ஈவன் அது உங்களுக்கு உதவியா இல்லாம இருந்தா கூட உங்க வீட்டில் தனியா தங்கி இருக்க பெரியவங்களுக்கு உதவியா இருக்கலாம். சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வயசானவங்க சேஃபா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நம்பிட்டு இருந்த இந்த கேட்டட் கம்யூனிட்டியில அடுத்தடுத்து 2 கொலை நடக்கும்போது அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு பதட்டம் வருது. நிறைய பேர் இந்த கேட்டட் கம்யூனிட்டியை விட்டு காலி பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருந்தா நம்மளுக்கு சேஃப் கிடையாதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 20-30% பீப்புள் காலியாகி போயிடுறாங்க. இந்த டயத்துல போலீஸ் இந்த கொலைகாரனை தேடும் போது அந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க டிடெக்டிவ்க்கு ஒரு ஐடியா வருது. அதாவது 2வது கொலை செய்யப்பட்ட ஜூன் ராபர்ட்ஸ்ங்கிற பெண்ணோட உடம்புல இருந்து எந்தவித நகைகளும் திருடு போகல, வேற எதுவுமே திருடு போகல. பட் ஜூன் ராபர்ட்ஸோட கிரெடிட் கார்டை மட்டும் அந்த கொலைகாரன் எடுத்துட்டு போயிருக்கான். இப்போ அந்த கிரெடிட் கார்டை வேற யாராவது யூஸ் பண்ணிருக்காங்க மாதிரி போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது எப்போ ஜூன் ராபர்ட்ஸ் கொலை செய்யப்பட்டாங்களோ அடுத்த 45 நிமிஷத்துக்குள்ள அவங்களோட கிரெடிட் கார்டை யாரோ யூஸ் பண்ணிருக்காங்கிற மாதிரி ரெக்கார்டு வரும்போது அது எங்க யூஸ் பண்ணிருக்காங்கன்னு போலீஸ் விசாரணை பண்றாங்க. அது ஒரு பியூட்டி சலூன்ல யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. உடனே போலீஸ் அங்க போய் கேட்கறாங்க. அந்த நபர் சொல்றாரு, ஆமா சார், இத்தனாம் தேதி ஒருத்தவங்க வந்தாங்க, ஒரு லேடி வந்தாங்க, எங்க கிட்ட ஃபுல்லா ஒரு சர்வீஸ் எடுத்துக்கிட்டாங்க, அதுக்கு ஒரு $100 பணம் பே பண்ணாங்கங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அந்த நபரை உங்களுக்கு யாருன்னு தெரியுமான்னு கேட்டா, இல்ல சார், அவங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றாங்க, எனக்கு அவங்க பேர்லாம் எதுவும் தெரியாது, இதுக்கு முன்னாடி அவங்கள நான் பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அப்போ அந்த பியூட்டி சலூன்ல வேலை பார்க்குற பெண் என்ன சொல்றாங்கன்னா, சார் அந்த பெண் தனியா வரல, அவங்க கூட ஒரு 6 வயசுல ஒரு சின்ன பையனும் வந்தா, அவங்க சன்னுங்கிற மாதிரி சொன்னாங்கன்னு போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இப்ப போலீஸுக்கு இது குழப்பமாயிருச்சு. ஏற்கனவே ஜெரி தான் அந்த கொலையை பண்ணாங்கன்னு போலீஸ் அப்படி சுத்திட்டு இருக்கும்போது இப்ப புதுசா இன்னொரு கேரக்டர் ஒரு பெண் உள்ள வர்றாங்க. அவங்களுக்கு 6 வயசுல ஒரு பையன் இருக்காங்கங்கிற மாதிரி தெரிய வர்றதுனால அப்போ ஜெரி இந்த கொலையை பண்ணல, இன்னொரு பெண் தான் இந்த கொலையை பண்ணிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க. இப்போ அந்த பியூட்டி சலூன்ல வேலை பார்க்குற பெண் சொல்ல இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண அந்த பெண் எப்படி இருப்பாங்கன்னு ஒரு கம்பாசிட் ஸ்கெட்ச் வரைகிறாங்க. அந்த ஸ்கெட்சை பார்க்கும்போதே தெரியுது அது ஜெரி இல்லைன்னு தெரியுது. ஸோ கண்டிப்பாக இந்த கொலையை ஜெரி பண்ணல, 3வதா ஒரு பெண் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் திங்க் பண்றாங்க. ஸோ போலீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த கொலைகார பெண்ணோட கம்பாசிட் ஸ்கெட்ச் இருக்கு. போலீஸ் இந்த கம்பாசிட் ஸ்கெட்சில் இருக்க பெண்ணை தேடிட்டு இருக்க இந்த நேரத்தில் அதே கேட்டட் கம்யூனிட்டி கிட்ட இன்னொரு விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. அங்க ஒரு ஆன்டிக் ஷாப் இருக்கு. அதை டரிண்டாங்கிற 56 வயசு ஒரு பெண் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு நாள் பகல்ல வழக்கம் போல கடையை திறந்துடுறாங்க. மார்ச் மாசம் 10ஆம் தேதி 1994 காலையில 10 மணிக்கு கடையை திறந்து வச்சிடறாங்க. அப்போ ஒரு பெண்மணி உள்ள வர்றாங்க. அவங்க கிட்ட இவங்க வாங்க மேடம், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. அந்த பெண்மணியும் எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும்னு இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, கேஷுவலா அந்த கஸ்டமருக்கு என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குன்னு காமிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்த பெண்மணி என்ன பண்றாங்க, ஒரு கயிறு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இவங்களை பின்னாடி கூடி கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க. டரிண்டாவும் அவங்க உயிரை காப்பாத்துறதுக்காக எவ்வளவோ போராடுறாங்க. பட் 5 நிமிஷம் போராட்டத்துக்கு அப்புறம் இவங்க மயக்கமாயிறாங்க. ஈவன் அந்த நபர் கழுத்தை நெரிக்கும் போது டரிண்டா சொல்றாங்க, இந்த கடையில இருந்து உனக்கு என்ன வேணாலும் எடுத்துட்டு போ, இந்த கேஷ் கவுண்டர்ல இவ்வளவு பணம் இருக்கு எடுத்துட்டு போ, என்ன உயிரோட விட்டுருங்கிறாங்க. பட் அந்த பெண்மணி, நான் என்ன பணத்துக்காக இதை செய்யறேங்கிறியா, உன் பணம் எனக்கு வேணாம், உன்னோட மரணம் தான் எனக்கு வேணுங்கிற மாதிரி இவங்களை கழுத்தை நெரிக்கிறாங்க. இவங்களும் மயங்கி விழுந்துடுறாங்க. பட் அந்த கொலைகாரங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, இந்த பெண் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி ஈவன் இந்த கடையிலேருந்து எதையுமே திருடலை, அந்த பெண் வெளியில போயிட்டாங்க. இப்போ போலீஸ் இவங்களை போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க. ஒரு 2-3 டேஸில் ரெக்கவர் ஆயிறாங்க. ஆக்சுவலாக இந்த பெண் எப்படி உயிர் பழைச்சிருக்காங்கன்னா, இவங்க ஒரு ஸ்வெட்டர் போட்டிருந்திருக்காங்க. அந்த ஸ்வெட்டர் இப்படி கழுத்து வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ இந்த கொலைகாரன் நல்ல அப்படி கயிறை வச்சு இருக்குன்னா கூட அந்த ஸ்வெட்டர் இவங்களை கொஞ்சம் காப்பாற்றிருக்கு. இவங்களும் ஒரு ஸ்டேஜில் இறந்து போன மாதிரி அப்படி மயக்கம் போட்டு நாடகம் ஆனதுனால உயிர் தப்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ உயிர் தப்பிச்ச இந்த பெண்மணிக்கு கொலை பண்ண வந்த அந்த பெண்மணி எப்படி இருப்பாங்கங்கிறது நல்லா தெரியுது. ஸோ இவங்களும் சொல்ல ஒரு கம்பாசிட் ஸ்கெட்ச் வரைகிறாங்க. ஸோ 2-3 நாளைக்கு முன்னாடி ஜூன் ராபர்ட்ஸை கொலை பண்ணிட்டு அவங்க கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி அந்த பியூட்டி சலூன்ல யூஸ் பண்ண அந்த பொண்ணோட கம்பாசிட் ஸ்கெட்சும், இப்போ ரீசெண்டா இன்னொரு லேடியை கொலை பண்ண முயற்சி பண்ண அந்த பெண்ணோட கம்பாசிட் ஸ்கெட்சும் ஒத்து போறதுனால போலீஸுக்கு நல்லாவே தெரியுது 2 கொலைகளை பண்ணதும் 3வதா ஒரு கொலை பண்ண முயற்சி பண்ணதும் ஒரே சீரியல் கில்லர், அதுவும் ஒரு பெண்கிறது உறுதி செய்யப்படுது. இப்போ 3வதா உயிர் பிழைச்ச ஒரு பெண் போட்டிருந்த ஸ்வெட்டர் தான் அவங்க உயிரை காப்பாத்துச்சு. இப்போ என்ன பண்றாங்க, அந்த கொலைகாரன் பின்னாடி கூடி வந்து கழுத்தை நெரிக்கும் போது அவங்க ஸ்வெட்டர்ல அந்த கொலைகார பெண்மணியோட ஹேர் வந்து ஒட்டி இருக்கிறதுக்கு நிறைய
நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த பெண்ணோட ஸ்வெட்டரை ஃபாரன்சிக் டீம் எடுத்து இன்ச் பை இன்ச்சா அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஃபைனலா ஒரு ஹேர் சாம்பிள் கிடைக்குது. அது ஒரு பெரிய பிளாண்ட் ஹேருங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இது ஒரு கொலை பண்ண வந்த அந்த பெண்ணோட ஹேர் சாம்பிளா தான் இருக்கணுங்கிற மாதிரி அதை ஒரு முக்கியமான தடயமா எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் 2 கொலை நடந்திருக்கு, ஒரு கொலை முயற்சி நடந்திருக்கு. அதுல அந்த கொலைகார பெண்மணிக்கு அகைன்ஸ்டா இருக்க தடயம் என்னது, ஒரு ஷூ பிரிண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ அந்த கொலைகார பெண்மணியோட ஹேர் சாம்பிளும் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த கொலைகாரனோட கம்போசிட் ஸ்கெட்சை வச்சு அந்த பெண்ணை போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதுல ஃபர்ஸ்ட் சந்தேக வலயத்துக்குள்ள வந்து ஜெரிங்கிற பெண்மணியை கூப்பிட்டு கேட்கறாங்க. இது அவங்களோட ஃபேஸ்ல கண்டிப்பா ஜெரி இதுல பண்ணதில்லைன்னு தெரியும். அப்போ ஜெரி கிட்ட இந்த கம்போசிட் ஸ்கெட்சை பார்க்குறாங்க. அவங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, பட் எனக்கும் ஷியூரா தெரியலங்கிற மாதிரி அவங்க போயிடுறாங்க. இப்படி ஒரு 2 நாள் கழிச்சு திடீர்னு ஜெரிங்கிற அந்த பெண்மணி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பதட்டத்தோட வர்றாங்க. அங்க வந்து போலீஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, சார் நீங்க 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கம்போசிட் ஸ்கெட்சை பார்த்தீங்களா, அதுல இருக்கிற பெண் யாருன்னு எனக்கு தெரியுங்கிறாங்க. உடனே போலீஸ் பயங்கர எக்ஸைட் ஆகிறாங்க. ஓகே மேடம், யாரு உங்களுக்கு எப்படி தெரியுங்கிறாங்க. அப்ப இந்த ஜெரி என்ன சொல்றாங்க, என்னோட முதல் கணவர் பில் இறந்து போனதுக்கு அப்புறம் நான் ருசல்ங்கிற ஒரு நபரை திருமணம் பண்ணேன். அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆகி தான் என்ன கல்யாணம் பண்ணாரு. அவருக்கு முதல் திருமணம் மூலமா ஒரு பெண் இருக்கு. அந்த பெண்ணுக்கும் ஒரு 36-37 வயசாகுது. அந்த பெண் தன்னோட பாய் ஃப்ரெண்டோட இருந்துட்டு வராங்க. இந்த கம்போசிட் ஸ்கெட்சை பார்க்கும்போது அது என்னோட ஸ்டெப் டாட்டர் மாதிரி இருக்குங்கிறாங்க. சரி, உங்க ஸ்டெப் டாட்டரோட பேர் என்னன்னு கேட்டா டேனா ஷூ கிரேங் மாதிரி சொல்றாங்க. இவங்களுக்கு 39 வயசாகுது. ஏற்கனவே நர்ஸா வேலை பார்த்து அந்த வேலையை விட்டுட்டு இப்ப வீட்டோட இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு காதலர் இருக்காங்க. அந்த காதலருக்கு இன்னொரு திருமணம் மூலமா ஒரு பையன் இருக்கான். அந்த பையனை இவங்க தான் வளர்த்துட்டு வராங்கன்னு தெரியுது. இந்த லிங்க் சொன்னாங்க பாத்தீங்களா, போலீஸால அழகா லிங்க் பண்ண முடியுது. அந்த பையனுக்கு எத்தனை வயசு இருக்குன்னு கேட்கறாங்க. ஒரு 5-6 வயசு வரைக்கும் இருக்குங்கிறாங்க. அப்ப போலீஸுக்கு தெரியுது, அதாவது இந்த ஜூன் ராபர்ட்ஸை கொலை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கிரெடிட் கார்டை எடுத்துட்டு ஒரு பெண் சலூனுக்கு வந்தாங்க, ஒரு சின்ன பையனோட வந்தாங்கன்னு அங்க வேலை பார்த்தவங்க சொன்னாங்க. இப்ப போலீஸுக்கு கிளியரா லிங்க் பண்ண முடியுது. இந்த டேனா ஷூ கிரேக்கு 6 வயசுல ஒரு ஸ்டெப் சன் இருக்கிறாங்க. மேபி அந்த பையனை கூட்டிட்டு தான் இவங்க வந்திருக்கணுங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. ஸோ அந்த டேனா ஷூ கிரேயோட போட்டோகிராஃபியும் இந்த கம்போசிட் ஸ்கெட்சையும் எடுத்து பார்க்குறாங்க. ஆல்மோஸ்ட் 90% ஒத்து போறதுனால இப்ப போலீஸுக்கு நல்லாவே தெரியுது 2 கொலையை பண்ணதும் ஒரு கொலை முயற்சி பண்ணதும் ஒரே நபர்னு. அந்த நபரை கூடிய விரைவில் பிடிக்கலைனா இந்த மாதிரி பல வயதான நபர்கள் கொலை செய்யப்படலாங்கிற மாதிரி போலீஸ் இந்த பெண்மணியை தேடிட்டு இருக்க இந்த நேரத்தில் தான் அதே கம்யூனிட்டியில இன்னொரு கொலையும் நிகழுது. மார்ச் மாதம் 16 1994 வருஷம் இதே கம்யூனிட்டில டோரா பீபிங்கிற 86 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி தனியா இருந்துட்டு வர்றாங்க. அவங்களும் இந்த வீட்டில் வச்சு இதே மாதிரி கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. டெலிஃபோன் வயரை வச்சு அவங்க கை கால்களை ஒரு சேரோட கட்டியிருக்காங்க. பட் அதை தாண்டி இந்த கொலைகாரனோட பேட்டர்ன் என்ன, ஃபர்ஸ்ட் அந்த கயிறை கெட்டி கழுத்தை நெரிக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்டை வச்சு அவங்களை அடிக்கிறது. ஃபர்ஸ்ட் கத்தியால குத்துனாங்க, அதுக்கப்புறம் ஒயின் பாட்டில் வச்சு அடிச்சாங்க. பட் இந்த டோரா பீபி எப்படி கொலை செய்யப்பட்டிருக்காங்க, அயன் பாக்ஸ் இருக்குல்ல, இவங்களை சேர்ல கட்டி வச்சு கழுத்தை நெரிச்சதுக்கு அப்புறம் அயன் பாக்ஸை வச்சு தலையிலே ஒரு அடி அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்கல்லே உடைஞ்சு போய் அவங்க மரணம் நிகழ்ந்திருக்கு. அதே மாதிரி தான் அந்த கிரைம் சீனை போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது எந்தவித ஃபோர்ஸ் என்ட்ரியும் இல்லை. ஸோ கண்டிப்பா டோரா பீபிங்கிற இந்த பெண்மணிக்கும் அந்த கொலைகாரன் பரிச்சயமான நபராக தான் இருக்கணுங்கிறதுனால இப்போ இந்த கொலையையும் பண்ணது நம்ம ஏற்கனவே தெரிவிட்டு இருக்க டேனா ஷூ கிரேயா இருக்குமோங்கிற சந்தேகத்தில் போலீஸ் 24 மணி நேரமும் அவங்களை கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் ஷாப்பிங் போயிட்டு நிறைய திங்ஸ் எடுத்துட்டு தன்னோட 6 வயசு பையனோட வீட்டுக்குள்ள வர்றாங்க. அந்த இடத்துல வச்சு போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. அந்த டானா ஷூ கிரேக்கு நம்பவே முடியல, போலீஸ் தன்னை தேடி வந்துட்டாங்கன்னு. இப்போ போலீஸ் அவங்களோட வீடு ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க ரீசெண்டா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த நிறைய தடயங்கள் கிடைக்குது. அதுக்கப்புறம் முதல் கிரைம் சீன்ல அவங்க திருடிட்டு போன அந்த கிரெடிட் கார்டு கிடைக்குது. அதுக்கப்புறம் கடைசி கிரைம் சீன்ல அவங்க திருடிட்டு போன செக் புக் கிடைக்குது. ஈவன் அந்த செக் புக்ல கொலை செய்யப்பட்ட அந்த பெண்மணி டோரா மாதிரியே இவங்க சைன் பண்ணிருக்காங்க. அந்த செக்கை என்கேஷும் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த தடயங்களையும் கலெக்ட் பண்றாங்க. இப்போ அடுத்த போலீஸ் இவங்களை சுத்தி நிறைய ஆதாரங்களை திரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏற்கனவே கிரெடிட் கார்டை இவங்க தான் அந்த பியூட்டி சலூனில் யூஸ் பண்ணாங்கிறத ஒரு பெண் பார்த்துருக்காங்க. இப்போ இந்த செக் புக்கை இவங்க தான் ஃபோர்ஜரி பண்ணி சைன் பண்ணாங்களா அப்படிங்கிறத ஃபாரன்சிக் ஹேண்ட் ரைட்டிங் அனலிஸ்டரை வச்சு அதை செக் பண்ணி பார்க்குறாங்க. அது உண்மையிலேயே டோராவோட ஹேண்ட் ரைட்டிங் கிடையாது. இந்த பெண்மணி, அதாவது டேனா ஷூ கிரே தான் அந்த பெண்மணி மாதிரி சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஏற்கனவே கிரைம் சீனில் கிடைச்ச ஒவ்வொரு தடயங்களையும் இந்த பெண்ணுக்கு அகைன்ஸ்டா அவங்க மேட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முதல் கிரைம்
கிரைம் சீன்ல ஒரு ஷூ பிரிண்ட் கிடைச்சது. இப்போ இந்த பெண்மணி டேனா ஷூக்ரே வீட்டில் ஒரு 15க்கும் மேற்பட்ட ஷூ வச்சிருக்காங்க. அந்த ஷூ எல்லாத்தையும் எடுத்து அதோட பிரிண்ட் எடுத்து கிரைம் சீன்ல கிடைச்ச பிரிண்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூவோட பிரிண்ட் வந்து மேட்ச் ஆகுது. ஸோ தட் மீன்ஸ் முதல் கிரைம் சீன்ல இந்த டேனா ஷூக்ரே இருந்தாங்க அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. அதுக்கப்புறம் மூணாவதா ஒரு பெண்ணோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. அந்த பெண் ஸ்வெட்டர் போட்டிருந்தனால தப்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த பெண்ணோட ஸ்வெட்டர்ல ஒரு பிளாண்ட் ஹேரை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஹேரையும் இந்த டேனா ஷூக்ரேவோட ஹேரையும் ஒப்பிட்டு பார்க்கறாங்க. ரெண்டும் 100% மேட்ச் ஆகுது. இது எல்லாத்தையும் தாண்டி ஃபைனலா இவங்க முதல் விக்டிமை கொலை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கிரெடிட் கார்டை ஒரு சலூன்ல யூஸ் பண்ணாங்களே, அந்த சலூன்ல யார் இவங்களுக்கு சர்வீஸ் பண்ணாங்களோ அந்த பெண்ணை கூட்டிட்டு வராங்க. இவங்களை லைன் அப்ல நிக்க வைக்கிறாங்க. கரெக்டா காமிச்சிடறாங்க இவங்க தான் சார் அன்னைக்கு சர்வீஸுக்கு வந்தாங்கன்னு. ஸோ தட் மீன்ஸ் கொலை செய்யப்பட்ட அந்த ஃபர்ஸ்ட் விக்டிமோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணது இந்த டேனா ஷூக்ரேங்கிறது உறுதி செய்யப்படுது. அதுக்கப்புறம் மூணாவதா ஒரு பெண்ணோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. அந்த பெண் தப்பிச்சிட்டாங்க. அவங்களும் லைன் அப்ல இருந்து கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்க இந்த டேனா ஷூக்ரே தான் என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒட்டு மொத்தத்தில் இந்த பெண்ணுக்கு அகைன்ஸ்டா ஐ விட்னஸும் இருக்காங்க. அதுல சம்பந்தப்பட்ட ஒரு விக்டிமும் சாட்சி சொல்லியிருக்காங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி நிறைய ஃபாரன்சிக் தடயங்களும் இருக்கிறதுனால 3 கொலை பண்ண குற்றம், அதுக்கப்புறம் ஒரு கொலை பண்ண முயற்சி பண்ண குற்றத்துக்காக இந்த டேனா ஷூக்ரேங்கிற பெண்ணை அரெஸ்ட் பண்ணி இந்த வழக்கோட விசாரணை நீதிமன்றத்துக்கு ட்ரையலுக்கு போகுது. ஜென்ரலாக ட்ரையலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி என்னதான் கொலை பண்றதுக்கு ஸ்ட்ராங்கான ஆதாரங்கள் இருந்தா கூட மோட்டிவ் எதுக்காக கொலை பண்ணாங்கிறத தெளிவாக சொல்லணும். பிகாஸ் ஏற்கனவே இவங்க ராபரிக்காக பண்ணலங்கிறத நம்ம எல்லா கிரைம் சீன்லையும் பார்த்தோம். இப்போ ஒவ்வொரு கொலைக்கும் என்ன மோட்டிவா இருக்கலாங்கிற மாதிரி போலீஸ் யூகிக்கிறாங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நார்மா டேவிஸ்ங்கிற ஒரு பெண்ணை கொலை பண்ணாங்க. அவங்க கிரைம் சீன்லேருந்து இவங்க எந்த பொருளையும் திருடிட்டு போல. பட் அதுக்குரிய மோட்டிவ் என்னன்னா, இந்த நார்மா இருக்கிற வீடு யார் பேர்ல இருக்குன்னா அந்த நார்மாவோட முன்னாள் மருமகள், அதாவது ஜெரிங்கிற பெண்ணோட பேர்ல இருக்கு. அந்த ஜெரியோட ஸ்டெப் டாட்டர் தான் இந்த பொண்ணு. இவங்க அந்த வீட்டை அடையணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. பட் நார்மாங்கிற அந்த பாட்டி இன்னும் இருந்துட்டு இருக்காங்க. இன்கேஸ் அந்த பாட்டி இறந்து போயிட்டாங்கன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ஜெரி இந்த வீடு அவங்க பேர்ல எழுதி வச்சிருவாங்கிறக்காண்டி தான் ஃபர்ஸ்ட் கொலையை பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு கிரெடிட் கார்டை திருடி இருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த கிரைம் சீன்லயும் அவங்க திருடுறதுக்குரிய மோட்டிவ் இல்லை. பட் ஈவன் ஒரு கிரைம்ல கூட அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்ககிட்ட இருக்க பணம்லாம் எனக்கு வேணாம், இந்த பிளஷரே, உன்னை கொலை பண்ற பிளஷரே எனக்கு போதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து இவங்களோட மோட்டிவ் என்ன அப்படிங்கிறத போலீஸ் யூகிக்கிறாங்கன்னா, இவங்க சைல்ட்ஹுட் நிறைய மோசமானதாக இருந்திருக்கு, சின்ன வயசுல நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. அதனால கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ பாத் மாதிரியே வளர்ந்துருக்காங்க. அதாவது யாராவது ஒருத்தரை கண்ட்ரோல் எடுத்து அவங்க கஷ்டப்படுறதையும் அவங்க வலியும் வேதனையும் அனுபவிக்கிறதையும் இவங்க சந்தோஷமா ரசிச்சு பார்க்கறதையும், கொலை பண்றதே ஒரு ஜாலியான விஷயம், அதுக்கு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் ஒரு விக்டிமை கொலை பண்ணும்போது அவங்க படுற வலியும் வேதனையும், கடைசி நேரத்தில் உயிர் பிச்சை கேட்டு இவங்க கிட்ட கெஞ்சிற அந்த கதறலையும் இவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணதுனால இது சின்ன வயசுல இருந்து அவங்க வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த டிராமாங்கிறதுனால இவங்களுக்கு நிறைய மனசுல குழப்பம் ஏற்படுது. ஒரு ஸ்டேஜ்ல கம்ப்ளீட் சைக்கோவாவே மாறிடுறாங்க. ஒட்டுமொத்தத்தில் போலீஸோட கன்க்ளூஷன், இது என்னதான் முழுவதுமாக ராபரிக்காக செய்யப்பட்ட கொலை கிடையாது, இந்த பெண்ணோட சைக்கோ தனத்துக்காண்டி தான் செய்யப்பட்ட கொலை. அதுவும் வயசான பெண்மணினா ரொம்ப ஈஸியா நம்ம கண்ட்ரோல் டேக் ஓவர் பண்ணிடலாம். அவங்ககிட்ட இருந்து 1% கூட எதிர்ப்பு இருக்காது, ரொம்ப ஈஸியா அவங்களை கொலை பண்ணிடலாம். மேலும் இவங்களோட சைக்கோத்தனத்தை போலீஸ் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, முதல்ல ஒரு சைக்காலஜிக்கல் ப்ரொஃபைலர் சொல்லியிருந்தார்ல, ஒரு பெண் கொலை பண்ணா இவ்வளவு கொடூரமா கொலை பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு கொலையை, இவ்வளவு கொடூரமான கொலையை எந்த பெண்ணும் வரலாற்றில் பண்ணதில்லைங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதுவும் கத்தியை வச்சுலாம் பண்ண மாட்டாங்க, கழுத்தை நெரிச்சலாம் பண்ண மாட்டாங்க. பட் இவங்க அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது உண்மையிலேயே அவங்களோட அந்த சைக்கோத்தனத்தை தான் காட்டுதுங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ இந்த சைக்கோத்தனத்தை எல்லாத்தையும் தாண்டி சில பேருக்கு இந்த த்ரில் பிடிக்கும், கொலை பண்ற த்ரில் பிடிக்கும். இப்போ நம்ம அப்படி சில சமயம் ஏதாவது ஒரு சாப்பாட்டுக்கு அடிமையாகிறோமோ, ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம ரொம்ப பிடிச்சி போய் தொடர்ந்து அதை பண்ணிட்டு இருக்கோமா, அதே மாதிரி கொலை பண்றதே இவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆகி அதுவே ஒரு த்ரில் மாதிரி, அந்த மாதிரி அடிக்ட் ஆன பல பேர் இந்த மாதிரி சீரியல் கில்லிங்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதுக்கு இந்த கேஸ் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ ஃபைனலா இவ்வளவு பேரை கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த பெண்மணி கோர்ட்ல குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு அவங்களுக்கு பரோல்ல வெளிவர முடியாத மாதிரி ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ கடைசி வரைக்கும் இந்த பெண்மணி ஜெயில தான் இருக்கணும். நம்ம எவ்வளவோ சீரியல் கில்லர் கேஸை பார்த்துருக்கோம். அதுவும் ஒரு ஃபீமேல் சீரியல் கில்லர் இந்த மாதிரி வயசானவங்களை இவ்வளவு கொடூரமாக கொலை பண்ணது முதன்முறை இப்போதான் நான் கேள்விப்படுறேன். ஈவன் நீங்களும் இப்போதான் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த கேஸ்லேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டில் பெண்கள் பாதுகாப்பு சம்மந்தமாக நம்ம எவ்வளோ திங்ஸ் பார்த்துருக்கோம். பட் அதே டயத்தில் ஒரு வயசானவங்க தனியாக இருந்தால், ஒரு பெண் தனியாக இருக்கிற அளவுக்கு எவ்வளோ ரிஸ்க் இருக்கோ அதை விட பல மடங்கு ரிஸ்க் இருக்கு. அதுவும் இந்த வயசான
வயசானவங்க தனியாக இருக்காங்க, அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்குது, நகை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா மேபி அவங்கள கொலை பண்ணிட்டு அந்த செல்வங்களை கொள்ளையடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு பெண் தனியாக இருந்தானா அந்த பெண்ணை கொலை பண்ணுறதுக்கு 1000 காரணம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தவறாக நடக்கிறது, வேறு என்ன நிறைய காரணங்கள் இருக்கும். பட் ஒரு வயசான தம்பதிகளோ இல்லை வயசான ஒரு பாட்டியோ தாத்தாவோ தனியாக இருந்தாங்கன்னா அவங்கள கொலை பண்ணுறதுக்கு 99.99% அவங்க கிட்ட இருக்க பணமும் செல்வமும் தான் ஒரு பெரிய காரணமாக இருக்கும். அதனால் நம்ம இந்த கேஸ்லேருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்கேஸ் உங்கள் வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாலோ இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா பசங்க வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்க அம்மா அப்பா தனியாக இருப்பாங்க. ஸோ மேக் ஷுர் இந்த தனியாக இருக்கிற பெரியவங்க அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு, நகை இருக்கு அப்படிங்கிறத வெளியில காட்டிக்காம இருக்கிறதா புத்திசாலித்தனம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருமையா பேசுவாங்க, பசங்களாம் வெளிநாட்டில் இருக்காங்க, எங்களுக்கு இவ்வளவு சம்பாரிச்சு காசு அனுப்புறாங்க, எங்ககிட்ட இவ்வளவு காசு இருக்கு, நாங்க பேங்க்ல இவ்வளவு வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா வீட்டுக்கு வேலைக்கு வர பெண்மணி கிட்டயோ இல்ல தோட்ட வேலை பார்க்குற ஏதோ ஒரு நபர் கிட்ட சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு போச்சுன்னா ஆகா இவ்வளவு விஷயம் இருக்கா, அப்ப இவங்ககிட்ட இருந்து அதை கொள்ளையடிக்கலாங்கிற மாதிரி நோக்கம் இருக்கும். பிகாஸ் வயசானவங்க ஈஸியா நம்ம எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டாங்க, அவங்களை கொலை பண்ணிட்டு இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போலாங்கிற மாதிரி தான் சில தவறான பீப்புளுக்கு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மேக் ஷுர் நம்ம கிட்ட இருக்கிற பொருள், செல்வம், எவ்வளவு பணம் இருக்கு, வீட்டில் எங்க இருக்கு, எவ்வளவு நகை வச்சிருக்கோம் அப்படிங்கிற எந்த தகவலையும் வயசானவங்க வீட்டில் தனியா இருக்கவங்க கண்டிப்பா யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. அதே டயத்தில் இப்போ வீட்டுக்கு யாராவது சர்வீஸுக்கு வராங்க, ஒரு பிளம்பர் வர்றாங்க அப்படின்னா நீங்க வீட்டில் மேக்ஸிமம் தனியா இல்லாம உங்களுக்கு நம்ப தகுந்தமான ஒருத்தரை இருக்க சொல்லிட்டு வர சொல்றது பெட்டர். அதுதான் அப்ரோச். பிகாஸ் வர்றவன் என்ன மாதிரி சர்வீஸ் பண்ண வருவான், அவனோட இன்டென்ஷன் என்னவா இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதே டயத்தில் நம்மளுக்கு நம்ப தகுந்தமான பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்ல சொந்தக்காரங்க, ஏதோ ஒரு பையன் காலேஜ் படிச்சுட்டு இருப்பான், சும்மா அந்த சர்வீஸ் முடிகிற வரைக்கும் வந்து சும்மா வீட்டில் வந்து டிவி பார்த்துட்டு இருப்பான் அப்படின்னா அந்த பசங்களை கூட்டிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வர்றவனுக்கு அந்த மாதிரி ஒரு தாட் இருந்தா கூட எக்ஸ்ட்ரா ஒருத்தர் இருந்தா அந்த மாதிரி கிரைம் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தோணாது. ஸோ வயசா வீட்டில் தனியா இருக்க பெரியவங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சர் மூலமாவும் ஆபத்து வரலாம், தெரிஞ்சவங்க மூலமாவும் ஆபத்து வரலாம். இந்த கேஸ் எடுத்துக்கோங்க, கொலை பண்ண அந்த பெண்மணி இந்த எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க தான், நம்ப தகுந்தமான ஒரு பெண்மணி நம்பி தான் வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க, அவங்க இவ்வளவு பெரிய கிரைம் பண்ணிருக்காங்க. ஸோ மேபி வயசானவங்களுக்கு ஆபத்து எந்த விதத்தில் வரலாம், பட் மேக்ஸிமம் அன்னெசரியா யார்கிட்டையும் ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷனை சேராம அன்னெசரியா யாரையும் வீட்டுக்குள்ள விடாம சேஃபா இருக்கணும். அதுக்கு மேல யார் வந்து கதவை தொட்டினா கூட அந்த பீப் ஹோல் வழியா பார்த்து யாரை உள்ள விடுறது வேண்டாங்கிறத ரொம்ப கவனமா டிசைட் பண்ணணும். பிகாஸ் இப்போ இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ வயசானவங்களும் வீட்டில் தனியா பாதுகாப்பா கவனமா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care. Bye.